வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். ரொம்ப அலட்சியம் பண்றானப்பா. இதை பார்த்தா ரொம்ப அலட்சியமா இருக்கு அவனுக்கு. ரொம்ப புறக்கணிப்பு புறக்கணிப்பு புறக்கணித்தல். சரிங்களா? அடுத்து அவசரமாக அவசரமாக அவசரமா வாங்கப்பா, விரைவாக வாங்க, விரைவாக விரைவாக வாங்க சொல்றோமா? அப்ப அவசரமாக அப்படிங்கிறது பிறமொழிச்சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் விரைவாக. சரிங்களா? அடுத்து அவஸ்தை, இவனோட ரொம்ப அவஸ்தையா இருக்கப்பா சொல்றாங்கல்ல, அவஸ்தைங்கிறது வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் தொல்லை. தொல்லை. சரிங்களா? அடுத்து அவசியம் சொல்றாங்க. ஒரு அவசியம், அவசியம்னா இது ரொம்ப ரொம்ப அவசியமாப்பா, இந்த சாப்பாட்டுக்கு இது ரொம்ப அவசியம்ப்பா, இந்த வேலைக்கு ரொம்ப அவசியம்ப்பா. அவசியம் அவசியம் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்களா? அவசியம் என்பது தமிழ் சொல் கிடையாது, அதுக்கு இணையான தமிழ் சொல் தேவை. சரிங்களா? அலட்சியம். சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழின்னு சொல்றவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. எதுக்குன்னா தமிழ் அழிக்கணும், அதான் அவங்களோட ஒரே நோக்கம். அதான். இப்போ ஒரு விஷயம் பாருங்க, தமிழ் தேசியக்காரங்க கேட்டுங்க ருது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வடமொழின்றுவான். ருக்கு, ரிஷி, சுனக், ரங்க, சிங், மோதிய, லவ், அதே மாதிரி அலங்காரம், அலட்சியம், லட்டு, ஹல்வா, ஆய், இதெல்லாம் கேட்டீங்கன்னா வடமொழி அப்படின்றாங்க. இதெல்லாம் தமிழ் கிடையாது அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, எல்லாமே தமிழ் தான். இவங்களுக்கு தமிழ் தெரியலன்னா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? இவங்களுக்கு தமிழ் தெரியலன்னா இவங்க தான் படிக்கணும். அதை விட்டுட்டு வடமொழி வடமொழி, சமஸ்கிருதம் அந்நியமொழி, ஹிந்தி வடமொழி, சமஸ்கிருதம் அந்நியமொழினா இதெல்லாம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? இது எல்லாமே வடமொழி கிடையாது, எல்லாமே நம்ம மொழி தான். ஏன்னா சமஸ்கிருதம் தான் மொழி, அதை தவிர வேற எதுவுமே மொழி கிடையாது. எல்லாமே உலகமெங்கும் பேசுற எல்லாமே தமிழ் மொழி தான். அது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் தான் நம்ம பேசுறோம். அது தெரியாம வடமொழி வடமொழின்னா இப்ப இப்ப பாருங்க, இப்ப இதெல்லாம் வடமொழி தானே. இப்போ இதெல்லாம் பாருங்க, இப்போ விருது இது தமிழாயிருமா? அதே மாதிரி இப்போ இப்ப இதெல்லாம் கேளுங்க, இப்போ தமிழும்பா, இல்லைன்னா மண்டே சொரிவான், இல்லைன்னா வாயை பொத்திக்கிடுவான், எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அதே மாதிரி இப்போ 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 மோதி அலை, இப்போ லவங்கப்பட்டை, இப்போ அதுக்கப்புறம் அலங்காரம் அது வடமொழியா, அதுக்கு ஒப்பனைன்னு பேர் வச்சிருக்காங்க. அலங்காரம் எதுல வரக்கூடியதுன்னா பகுப்பதத்துல வரக்கூடியது, பிரிக்கக்கூடிய தன்மையில வரக்கூடியதுதான் அலங்காரம். அலங்காரத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அளவு கூட்டல் அங்கு கூட்டல் ஆரம், அலங்காரம். அல இங் அல இங் காரம், அலங்காரம் வந்துருச்சா? ஒரு வார்த்தையில 3 சொல்லு இருக்கா? இவங்களுக்கு அதை எடுக்க தெரியாது. அலங்காரம் சமஸ்கிருதம்னா சமஸ்கிருதம் தான். அளவு எப்படி வந்துச்சு, அங்கு எப்படி வந்துச்சு, ஆரம் எப்படி வந்துச்சு தெரியாது. இதான் மொழி அளிக்கிறது. ஒப்பனைங்கன்னா அதோட நின்றுக்கணும். ஆனா அலங்காரங்கிறது இப்படி வந்துகிட்டே இருக்கும், நிறைய சொல்லு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அலட்சியம் அப்படிங்கிறது, அலட்சியத்துல என்னெல்லாம் வரும் பாருங்க, அளவு கூட்டல் அச்சு கூட்டல் இயம், அலட்சியம் அலட்சியம் அலட்சியம். இப்படி பொருள் தர்றதுதான் பகுப்பதம், அது சமஸ்கிருதம். அதே மாதிரி சமஸ்கிருதம் அப்படின்னு எதெல்லாம் சொல்றீங்களோ அதுக்குள்ள போனீங்கன்னா அது எல்லாமே தமிழா தான் இருக்கும். இப்ப பாருங்க, ஆய் அப்படிங்கிறது வடமொழியா, அது தாய்ங்கிறது தான் தமிழா. இப்ப இத்து கூட்டலா, இதுல உள்ள விகுதி தான் ஆய். அல்வா அப்படிங்கிறது சமஸ்கிருதமா வடமொழியா? களிமாவா ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆனா ஹல்வா அப்படிங்கிறதுல உள்ள விகுதி தான் அல்வா. அதே மாதிரி கடல் அப்படிங்கிற விகுதி தான் அடல். லட்டு அப்படிங்கிற சொல்லுல இருக்கிற விகுதி தான் அட்டு. லட்டுன்னு சொல்ல துப்பு இல்லைன்னா அட்டு உருண்டையாவது சொல்லி தர வேண்டியதானே? அதை விட்டுட்டு கோழினி போயாச்சு, கோழினி. அதே மாதிரி இந்த விருது, இந்த இருக்கு, இந்த ருக்கு, ரிஷி சுனக், ருதுராஜ் இப்படிலாம் பேர் வைக்காங்களா? அந்த பேர் எல்லாமே இடைநிலையில வரக்கூடியது. பகுபதம் பகாபதத்துல இருக்கிற 10 உறுப்புல ஒரு உறுப்புல வரக்கூடியது. இது எல்லாமே இடைநிலை. சுனக், ரங்க, சிங், ரிஷி, ருக்கு, ருது இது எல்லாமே இடைநிலையில வரக்கூடிய
சொல்கள் இதெல்லாம். அதே மாதிரி அவசரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதமா பாருங்க. அதுல எத்தனை சொல் இருக்குங்கிறத பாருங்க. அவர் கூட்டல் சர் கூட்டல் அறம் அவசரம் அப்படின்னா அது வடமொழியாம். அதுக்கு தமிழ் சொல் வந்து தேவையாம். தேவைதான். எப்படி தேவை? அறம். எல்லாரும் ஒரு இடத்துல கூடி நிற்கும். ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும். எதுக்கு? அறம் இருக்க போய் தான். அதுதான் அறம். 1000 பேர் காத்து நிக்கலாம். ஆனா ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் வழி விட்டு ஆகணும் அப்படிங்கிற அறம் தான். யாருக்கு அப்படின்னா அந்த தலை, அந்த மனுஷன். அதான் அவசரம். அவர் கூட்டல் சார் கூட்டல் அறம் அவசரம். அதே மாதிரி அவசியம் அப்படிங்கிறது அதுவும் வடமொழியா. வடமொழினா அதுல எத்தனை தமிழ் சொல் இருக்கு பாருங்க. அவர் கூட்டல் சீர் கூட்டல் இயம் அவர் சீர் இயம் அவசியம். இது தமிழ் தானே. உடனே சமஸ்கிருதம்னா வடமொழினா மொழியை படிக்க வழி இல்ல, மொழியை சொல்லி கொடுக்க வழி இல்ல. அதை விட்டுட்டு சமஸ்கிருதம் வடமொழி ஹிந்தி அந்நிய மொழினா நீங்க நல்லா எழுதி வச்சுடுங்க. ஹிந்தி அந்நிய மொழி சமஸ்கிருதம் வடமொழின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்கவே நிக்காது. நீங்க எப்பேற்பட்ட ஆசிரியரா இருந்தாலும் சரி. பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பேரு எல்லா நாட்டிலயும் மோடி தான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் மோடி அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையாது. ஆனா அதே எழுத்து வரிசையில இருக்க எல்லா இதுலயும் தமிழ் வரும். மூடி முடி மூடி மூடு மேடு மாடு மடி மடு மடி மாடி மோடு மேடு மிடு மீடு இது எல்லாமே தமிழ்ல தான் வரும். ஆனா மோடி மட்டும் வராது. ஆனா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா மோதிங்கிற பேர் சொல்லதான் மோடிங்கிறோம். மொழி தெரியாம தானே. மொழி தெரிஞ்சா ஏன் நம்ம மோடின்னு சொல்ல போறோம்? அதான். இது என்ன காரணம் அப்படின்னா சமஸ்கிருதம் அந்நிய மொழி, ஹிந்தி வடமொழின்னு சொல்ற ஒரே ஒரு காரணம் தான். மற்றபடி எந்த காரணம் கிடையாது. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம் தான். ருது அப்படிங்கிறது வடமொழினா விருது, ருக்கு அப்படிங்கிறது வடமொழினா இருக்கு, ரிஷி அப்படிங்கிறது வடமொழினா அரிசி. அதனாலதான் சொல்றேன் இது எல்லாமே தமிழ் சொல்லுதான். அதாவது சமஸ்கிருதம். நாம பேசிட்டு இருக்கிறது இதைத்தான் பேசிட்டு இருக்கோம். தனித்தனியா வச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு சேர்த்து பார்க்கணும். இப்படி அவசரத்துக்கு 1000 பேர் சொல்லலாம். ஆனா அவசரம் தான். அவசியத்துக்கு 1000 பேர் சொல்லலாம், 1000 அர்த்தம் கொண்டு வரலாம். ஆனா அவசியம்தான். இது நமக்கு பிறப்பிலே வந்தது. அது யாருக்கு இருக்குன்னா நம்ம தமிழ் பேசுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா நம்ம தான் சமஸ்கிருதம் பேசுறோம். சமஸ்கிருதம் பேசுறது நம்ம தான். ஆனா நம்ம தான் அந்த மொழியே திட்டுறோம். வேற எப்படி முன்னேற முடியும்? ஒருத்தரும் மதிக்க மாட்டான். நம்ம பேசுறத நம்மளே திட்டின பிறகு நம்ம பேசுற மொழிய நம்மளுக்குள்ள இருக்கிறவனே அழிக்கணும்னு நினைச்ச பிறகு எப்படி நம்ம முன்னேற முடியும்? முன்னேறவே முடியாது. அதுக்கு காரணம் மொழினா என்னன்னு தெரியாது. மொழினா என்னன்னு படிக்க சொல்லியும் தரல, கத்து தரல. சமஸ்கிருதம் வடமொழின்னு சொல்லாம, ஹிந்தி அந்நிய மொழின்னு சொல்லாம, முத்தமிழ்னா இயலிசை நாடகம்னு சொல்லாம நம்ம பேசுறது சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு நான் இந்த பதிவு மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.